ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. சுஜாதா அவர்களின் என் இனிய இயந்திரா அப்படிங்கிற கதையை தொடர்ந்து அதோடைய 2ஆம் பாகமான மீண்டும் ஜீனோ அப்படிங்கிற கதையை தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இது மீண்டும் ஜீனோவுடைய 5வது எபிசோட். இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும் பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேட்டாதான் கதை புரியும். நிலா இருக்கிற ரூம் ஃபுல்லா ஸ்பை டிவைசஸா தான் இருக்கு. அது வழியா இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரவியும் மனோவும் டெல்லியில இருந்தே கேட்டுட்டு தான் இருக்காங்க. காமா எல்லா உண்மைகளையும் கன்ஃபெஸ் பண்ணிட போறான் அப்படிங்கிற பயத்துல ஒற்றர் படைய வச்சு அவனை தீர்த்து கட்டிடுறாங்க. கண் முன்னாடியே காமா சுருண்டு விழுந்ததும் நிலாவுக்கு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு, என்ன நடக்குதுன்னு புரியல. பயத்துல என்னென்னவோ பேசுறா, கடவுள் தான் தண்டிக்கிறாரு அது இதுன்னு சொல்றா. சிபிக்கு எங்கேருந்து ஞானம் வந்தது அப்படிங்கறது தெரியல. அவன் என்ன சொல்றான், கடவுள் எல்லாம் இல்ல, இதெல்லாம் ரவி மனோ பண்ற வேலை மாதிரி தான் தெரியுது. ரவி மனோ தான் இப்போ ஆல் பவர்ஃபுல், அவங்கள மீறி எந்த விஷயமும் நடக்காது. உன்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து இருக்கலாம் நிலா, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றான். அதுலயும் ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன சொல்றான், நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறது ரவி மனோக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு வேற சொல்றான். ரவி மனோ இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்காங்க. அங்க அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இவங்க இந்த மாதிரி பேசின விஷயம் நம்மளுக்கு தெரியுங்கிறது அவங்க கிட்ட காமிச்சுக்க வேணாம் டிசைட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட்டை அவங்களுடைய அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இவங்களோட பிளான் படி நியூஸ் மீடியா ஹெட்டை கான்டாக்ட் பண்ணி உடனே ஒரு நியூஸ் பப்ளிஷ் ஆகணும், அரசி நிலாவை பத்திய ஒரு ஹாட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த நியூஸ் மீடியா ஹெட் என்ன சொல்றாருன்னா, உங்களை பத்தியோ அரசி நிலாவை பத்தியோ ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குனாக்க அதுக்கு அரசி நிலாவோட கையெழுத்து கண்டிப்பா வேணும், அவங்களோட அப்ரூவல் இல்லாம எந்த நியூஸும் பப்ளிஷ் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ரவியும் மனோவும் என்ன சொல்றாங்கன்னா, ராணி நிலாவோட அப்ரூவலை நாங்க டிஜிட்டலா அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நியூஸ் ஹெட்டும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. உடனே ரவி மனோ என்ன பண்றாங்க, நிலாவுக்கு கால் பண்றாங்க. கால் வந்ததும் நிலாவுக்கும் சிபிக்கும் செம்ம டென்ஷன், என்ன பண்றதுன்னு தெரியல. நிலா சொல்றா, இங்க ஒரு சின்ன சம்பவம் ஆயி போச்சு அப்படிங்கிறா. ரவி சொல்றா, ஆமா அதுக்குதான் நாங்க கால் பண்ணினோம். அவன் எப்படி பிளேட்டை மாத்துறான்னா, ஒற்றர் படையினர் சும்மா யாரையும் கொண்டுட மாட்டாங்க, காமா உன்னுடைய உயிர்க்கே ஆபத்தா ஏதோ செஞ்சிருக்கணும், அதனாலதான் அவனை போட்டு தள்ளிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை மாத்திடுறான். நிலாவும் ஆமா அவன் ஏதோ செய்ய வந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுறா. ஏன்னா அவளுக்கு தெரியாது ரவி மனோ இதெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்காங்கிற விஷயம். அவளுக்கு தப்பிச்சா போதும். ரவி என்ன சொல்றான்னா, நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிடுறான். உன்னோட உயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டு போடுறான். கூடவே என்ன சொல்றான்னா, உடனே ரொம்ப இம்பார்ட்டன்டான மசோதா ஒண்ணு நாங்க பாஸ் பண்ணி ஆகணும், அதை நீ சைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன, நாளைக்கு நான் டெல்லிக்கு வரும்போது சைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறா நிலா. ரவி சொல்றான், இல்ல உடனே சைன் பண்ணி ஆகணும், நாங்க டிஜிட்டலா அனுப்புறோம், உடனே திரும்ப அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறான். சிபி உடனே இன்டரப்ட் பண்ணி என்ன சொல்றான், கண்டிப்பா நிலா நீங்க என்ன கொடுத்தாலும் சைன் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றான். நீங்க எது பண்ணினாலும் நல்லதா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெட்டு போடுறான். கால் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரவி மனோவும் சிரிக்கிறாங்க. இது என்ன 100% சரண்டர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க நிலா கேக்குறா, இது என்ன ஃபுல் சரணாகதி மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு. வேற வழி கிடையாது, நீ உயிர் தப்பணும்னா இது ஒண்ணுதான் வழி. இப்போதைக்கு அவங்க சொல்ற இடத்துல எல்லாம் சைன் போட்டுரு, முடிஞ்சா எல்லா விஷயங்களும் அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னுட்டு நீ பொம்மை ராணியாவே இரு அப்படின்னு சொல்லிடுறான். அங்க ரவி மனோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால வீடியோ கூட ஆக்சஸ் பண்ண முடியுது இந்த ரூம்ல. நிலா இப்பதான் ஜீனோவை ரொம்ப மிஸ் பண்றா. ஜீனோ இருந்தாலாவது ஏதாவது கரெக்டா அட்வைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறா. ஜீனோவுக்கு நிலா எந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண போறாங்கிற விஷயம் தெரியணும். இதுக்காக அது என்ன பண்ணுது, கேமரா கண்கள்ல மாட்டாம ஸ்டெல்தியா பெட் மேல ஏறி உட்காருது. சிபிக்கு ஒரு ஃபீலிங், இந்த பொம்மை மூவ் ஆகுதோ அப்படின்னு தோணுது. ஆனா பெருசா கண்டுக்கல. நிலா இந்த பொம்மையை தூக்கி வச்சு கொஞ்சி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் வீடியோல பார்த்த ரவி மனோ கிட்ட கேக்குறான், இது என்ன பொம்மை, மீண்டும் ஜீனோவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறான். மனோ சொல்றான், இல்ல ஜீனோட ஞாபகார்த்தமா ஏதோ ஒரு ரேண்டமான பொம்மை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிடுறான். ரவி மனோ நிலாவை எதுல சைன் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, இனிமேல இருந்து முக்கியமான நியூஸ் எல்லாம் நிலாவோட கையெழுத்து இல்லாமையே பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமெண்ட்மெண்ட், அதுலதான் இவ சைன் பண்ணிருக்கா. இதை ஜீனோவும் பார்த்தாச்சு. அங்க ரவி மனோ இந்த நியூஸ் ஹெட்டை கூப்பிட்டு இனிமே நியூஸ் பப்ளிஷ் பண்ணலாம், நிலா சைன் பண்ணி கொடுத்துட்டா. நியூஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, அரசி நிலாவோட பர்சனல் பாடி கார்டு காமா கொல்லப்பட்டான், நிலாவுக்கும் காமாவுக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் போயிட்டு இருந்தது, இதை கண்ட சிபி கோபத்துல கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்க போறாங்க. இதற்கு உண்டான வீடியோ ப்ரூஃப்லாம் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பப்ளிஷ் ஆக போகுது. ஜீனோ நிலா சைன் பண்ண புது பில்ல பார்த்தே என்ன பண்ண போறாங்கிறத கெஸ் பண்ணுது. இதுக்கப்புறமா நிலாவுடைய பெயரை டார்னிஷ் பண்றதுக்கு தான் ஏதாவது நியூஸ் பப்ளிஷ் பண்ண போறாங்கிற விஷயம் கெஸ் பண்ண முடியுது. இதனால என்ன பிளான் பண்ணுதுன்னா, அவங்க என்ன நியூஸ் பிளான் பண்ணாலும் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னுட்டு எப்படியோ ரிட்டர்ன் டெல்லி போயிடுது. நேரா டாக்டர் ராவுடைய அசிஸ்டன்ட்டை மீட் பண்ணுது. அசிஸ்டன்ட் கேட்கறான், என்ன ஜீனோ திடீர்னு போற, திடீர்னு வர, எங்க போயிட்டு வர அப்படிலாம் கேட்கறான். எங்க போறேன் வரேன்லாம் கேட்க கூடாதுங்கிறது தான் என்னோட கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுது. செய்தித்துறை டேட்டா பேஸை நான் ஆக்சஸ் பண்ணணும், அங்க ஒரு நியூஸை மாத்தணும் அப்படின்னு சொல்லுது. அசிஸ்டன்ட்டுக்கு ஷாக்கா இருக்கு, அது எப்படி நம்மளால முடியும்,
என்கிட்ட பாஸ்வேர்ட்லாம் இருக்கு, ஆனா உன்கிட்ட அதை சொல்லி நியூஸ் சேஞ்ச் பண்ணா அது ஒரு பெரிய துரோகம், அரசுக்கே பண்ற ஒரு பெரிய துரோகமா இருக்கும், எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றான். ஜீனோ என்னென்னவோ பேசி பப்பி ரைஸ்லாம் காமிச்சு மயக்கிடுது. டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸும் கொடுத்துடுறா இந்த அசிஸ்டன்ட். மார்னிங் நியூஸ் பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. நியூஸ் ஹெட்டுக்கு பக்குன்னு இருக்கு, நம்ம இந்த நியூஸ் கொடுக்கலையே, யார் இந்த மாதிரி மாத்திருப்பா அப்படின்னு ஒரு ஷாக்கு. இங்கே ரவி மனோவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ரவி மனோ ராணிக்கு எதிராக சதி பண்றதாவும் காமாவை அனுப்பி இல்லீகல் அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில ராணியோடைய பேரை கெடுக்கிறது தான் அவங்களோட பிளான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. ரவியும் மனோவும் அந்த நியூஸ் ஹெட்டை கூப்பிட்டு பிளாஸ்ட் பண்றாங்க. இது நான் பண்ண தப்பு இல்ல, எப்படி நடந்ததுன்னே தெரியலன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க 2 பேரும் கேட்கறதா இல்ல, கொன்னுடலாம் டிசைட் பண்றாங்க. ஆனா அந்த நியூஸ் ஹெட் என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க, இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன், என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, உனக்கு 1 hour டைம், ஆனா அதுக்கு முன்னாடி இதுக்கு மறுப்பு செய்தி நீ பப்ளிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த நியூஸ் ஹெட்டும் மறுப்பு செய்தி ஒன்ன டைப் பண்ணிட்டு இருக்காரு. டைப் பண்ணி முடிச்சு பப்ளிஷ் பண்ண போற அந்த சமயம் ஜீனோ அசிஸ்டன்டோட டெர்மினல்ல இருந்து அந்த கண்டென்ட்டையும் மாத்திடுது. எப்படி மாத்துதுன்னா, ரவி மனோ பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க வெளியிட்ட செய்தி எல்லாமே 100% ட்ரூத், உண்மை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பப்ளிஷ் பண்ணிடுது. மனோக்கு செம்ம கோவம், கூப்பிட்டு அந்த நியூஸ் ஹெட்டை கொன்னுடலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கான். ஆனா ரவிக்கு தான் டவுட் வருது, இது இந்த நியூஸ் ஹெட்டோட வேலை மாதிரி தெரியல, வேற என்னவோ நடக்குது, நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ஹெட்டை கூப்பிட்டு பேசுறான். என்ன நடக்குதுன்னு கேட்கும் பொழுது அந்த நியூஸ் ஹெட் என்ன சொல்றாரு, எங்களோட கம்ப்யூட்டரே சதி பண்ணுது, யாருக்கு இந்த டேட்டா பேஸ்க்குலாம் ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது பல டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறமா டாக்டர் ராவோட பெயர் அடிபடுது. ரவிக்கும் மனோக்கும் ஒரே சந்தேகம் தான், ஒருவேளை டாக்டர் ரா ஜீனுவை அழிக்கலையோ அப்படின்னுட்டு. இதனாலேயே டாக்டர் ராவை உடனே வரவழைச்சிடுறாங்க. ஜீனுவை அழிச்சிட்டீங்க தானே அப்படின்னு துருவி துருவி கேள்வி கேட்கறாங்க. டாக்டர் ராவும் அழிச்சாச்சுன்னு சொல்றாரு. ஆனா ரவிக்கும் மனோக்கும் நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு லை டிடெக்டர் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாடல் லை டிடெக்டர் டெஸ்ட் அப்படின்னு கேட்கிறாரு டாக்டர் ரா. டாக்டர் ராக்கு என்ன சந்தேகம்னா, அந்த அசிஸ்டன்ட் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிட்டானோ அப்படின்னுட்டு. அதனால கொஞ்சம் பயப்படுறாரு. லேட்டஸ்ட் மாடல் லை டிடெக்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன கொடுமைனா, அந்த லேட்டஸ்ட் மாடல் டெஸ்ட்டை உருவாக்கின குழுவில் டாக்டர் ராவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், அவருக்கு அது நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனாலதான் கொஞ்சம் பயப்படுறாரு. இன்னும் நிறைய துருவி கேள்வி கேட்கறாங்க. உங்க டீம்ல உங்களை தவிர்த்து வேற யாருக்கு டேட்டா பேஸ் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அசிஸ்டன்டோட பேர் அடிபடுது. அவனையும் கூட்டிட்டு வர சொல்லிடுறாங்க. இங்க அசிஸ்டன்ட்டும் ஜீனோவும் பேசிட்டு இருக்காங்க. எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. போய் சொல்ல பழகிக்கோ அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஏத்த மாதிரியே அசிஸ்டன்ட்ட மாளிகைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பயமா இருக்கு. அவனுக்கு போய் சொல்லி பழக்கம் இல்ல. போச்சு, இப்ப டாக்டர் ராவையும் அவருடைய அசிஸ்டன்ட்டையும் கொடுமைப்படுத்த போறாங்க. உண்மையை சொல்லிடுவாங்களா? ஜீனோக்கு என்ன ஆகும் பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.